ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பண வரவுக்கு சித்திரை முதல் நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். நாளைய தினம் தமிழ் வருட பிறப்பு, தமிழ் மாதத்தின் முதல் நாள். நம்முடைய பண கஷ்டங்கள் எல்லாம் தீரணுன்று அந்த மகாலட்சுமியையும் குல தெய்வத்தையும் வேண்டி நாளைய தினம் நம்முடைய வீட்டில் நாம் செய்யும் நல்ல செயல்களின் தாக்கம் இந்த வருடம் முழுவதும் இருக்கும். கடன் சுமையில் கஷ்டப்படுறவங்க, வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நாளைய தினம் செய்ய வேண்டிய மிக எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த வருடம் முழுவதும் நமக்கு பணங்காசு நிறைவாக வந்துக்கிட்டே இருக்கணும், வருமானம் பெருகிக்கிட்டே இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், தங்கம் சேரணுங்கிறதுக்காக காலையில் எழுந்ததும் நம்ம கனி காணுதல் வழிபாட்டை செய்யணும். பூஜை அறையில் நம்ம வச்சுருக்கக்கூடிய தட்டில் வைத்திருக்கும் நகை, பணம், பழங்களை பார்க்கும்போது நம்முடைய மனசு சந்தோஷப்படும். நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இந்த வருடம் முழுவதும் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வழிபாட்டு முறையை நம் முன்னோர்கள் வச்சுட்டு போயிருக்காங்க. நாளைய தினம் நம்முடைய பாரம்பரியத்தை மறக்காமல் கனிக்காணுதல் வழிபாட்டை சிறப்பாக செய்யணும். உங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, பண வரவுக்கு பரிகாரத்தை பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டு இந்த பரிகாரத்துக்கு தேவையான வேலைகளையெல்லாம் நம்ம செஞ்சிடலாம். எச்சில் படாத ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் குடிக்கின்ற நல்ல தண்ணீரை ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணீரில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு துண்டு பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையும் நசுக்கி போட்டுக்கோங்க. வேப்ப இலை, மா இலை, துளசி இலை, இந்த 3 இலையும் கிடைச்சிது அப்படின்னாக்கா இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. இதை அப்படியே பூஜை அறையில் வச்சுருங்க. இப்போது நீங்கள் என்ன செய்யுங்க, காலையில் எழுந்த உடனேயே வாசல் தெளிக்கும் தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட இந்த நம்ம பூஜை அறையில் வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை சேர்த்து தெளிச்சிடுங்க. பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய தண்ணீர் தான் இது. வழக்கம் போல் நீங்கள் அழகாக நிலைவாசலில் கோலம் போட்டுருங்க. உங்கள் நிலைவாசல் காலுக்கு பக்கத்தில் மகாலட்சுமியோட பாதங்கள் 2 வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா சித்திரை முதல் நாள் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியை நம்ம அழைக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் நைட்டே ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் இந்த பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையுமே நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு. இந்த பொடியை காலையில் நீங்கள் நிலைவாசலில் கோலம் போட்டதும் அந்த பொடியை நிலைவாசலில் வெளியில் நின்றுட்டு உள்பக்கம் பார்த்தவாறு தூவி விடுங்க. நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி தாயோட பாதத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பொடியை தூவிடுங்க. இந்த பாதத்தின் மூலமாக நீங்கள் தூவி விடக்கூடிய அந்த பணவசிய பொடி மூலமாக நம்முடைய மகாலட்சுமி தாயா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வருவதாக ஒரு நம்பிக்கை. அதற்காக தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம். இப்படி சந்தோஷமாக பணவரவையும் மகாலட்சுமி தாயாரையும் இந்த வருடப்பிறப்பில் நம்முடைய வீட்டிற்குள் அழைக்கிறோம். இந்த பரிகாரத்தை இந்த வருடப்பிறப்பில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாத தொடக்கத்துலேயும் நம்ம செய்யலாம். ஆங்கில மாத தொடக்கத்துலேயும் செய்யலாம், தமிழ் மாதத்துலேயும் செய்யலாம், தவறு எதுவும் இல்லை. இந்த பரிகாரத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சிடுங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறு வருது. அதனால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு கண்டிப்பாக கண் திருஷ்டியை கழிச்சிடுங்க. அதே மாதிரி ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து 2 அறுத்து ஒரு பக்கம் மஞ்சள், ஒரு பக்கம் குங்குமத்தை வச்சு நிலைவாசலில் வச்சுருங்க. இதனால் உங்கள் குடும்பத்தின் மீது பட்ட கண் திருஷ்டியெல்லாம் இதோட போயிடும். இது மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை நாளைய தினம் நம்ம செய்கிறதுனால இந்த வருடம் முழுவதும் நமக்கு சுபிஷமாக நிறைவாக இருக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பண கஷ்டம் எதுவும் இருக்காது. பண வரவு அதிகரிச்சுட்டே இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சி, சந்தோஷம் அனைத்துமே வரும். உங்களுக்குள்ள ஒரு நாளைய தினம் புது வருடத்தை மிக சந்தோஷமாக வரவேற்க தயாராக இருங்க. நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக அந்த வருடத்தை வரவேற்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வருடம் நமக்கு நன்மையை செய்யும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.